வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர்கள் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இதுல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியல. இவரெல்லாம் எப்படி ஒரு துணை முதல்வராக இருக்காரு அப்படிங்கிறதே தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக அவர்கிட்ட இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து ஹிஸ்டரியே தெரியாது சார். இவங்கெல்லாம் வந்து இப்போ பிறந்து இப்போ வளர்ந்து நல்ல சௌகரியமான வாழ்க்கையை அனுபவிச்சவங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர். சொல்றா பார்க்கலாம். நீ மந்தாழத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். ஒரு கத்துக்குட்டி, கத்துக்குட்டி. ஆமா, பிரச்சனை மடை மாத்திரதே கிடையாது, பிரச்சனைக்குள்ளேயே தான் அண்ணாமலை இருக்கிறாருங்க. எங்க பேசுறீங்க? அண்ணாமலை பிரச்சனையே இன்னும் அப்படியே லைவா வச்சுட்டு இருக்காரு. அவன் வந்து பர்னர் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணல. இனிமே இந்த ஸ்டவ் ஆஃப் ஆகாது. அவர் முதலே சொல்லிட்டார்ல, 2026 மும்மொழி கொள்கையே முன்னே கொண்டு போய் தான் தேர்தல் போட்டியிட போகிறோம் அவர் சொல்லிட்டாரு. வாங்க இப்போ இந்த கோபேக் மோடி, கெட் அவுட் மோடி அப்படிங்கிறதுக்கு வரேன். இப்போ கெட் அவுட் மோடின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், கோபேக் மோடின்னு சொன்ன அதுக்கப்புறமா என்னாச்சு? முதல்வர் பல முறை பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. தன்னுடைய மகனை கூட அவரிடம் போய் சந்தித்து ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டன. என்ன அவசியம் உங்களுக்கு? ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டியதானே பிரதமர் மோடியை? இல்லை, உங்கள் பையன் மட்டும் ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் படிச்சுட்டு அமெரிக்கா இதில் யூரோப்பில் போய்ட்டு உட்காந்துட்டுருக்கான். உஸ்மான் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டுருக்கான். ஏன் என் பையன் படிக்க வேண்டாமா? நீ யார் என்னுடைய பையனுடைய படிப்பை பற்றி பேசுறதுக்கு? உங்களுக்கு வக்கு இருந்துன்னு சொன்னால் அண்ணாமலை கொடுத்த டேட்டா தவறுன்னு சொல்லிட்டு சொல்லட்டும். அவர் தான் சொல்கிறாருல்ல. இன்றைக்கி கூட திருமாவளவனுடைய ஒரு வேளாச்சேரியில் அந்த ப்ளூ ஸ்டார் கல்வியில் நிர்வாக குழு தலைவராக இருக்கிறார் அவர். அப்புறம் இரட்டை விடம் இல்லையா அது? அப்புறம் என்ன பேசுகிறீங்க சார்? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்ப்பா. என்ன அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை? இவர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவால் விடுகிறேன், கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து, முடிஞ்சா வந்து அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், விஷயத்தை மடை மாட்டுவதற்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. என்ன நடக்குது? நிறையா நடக்குது, ஏகப்பட்ட நடக்குது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிட்வீன் அண்ணாமலை அண்டு உதயநிதி. அது உதயநிதியை கிளியர் பண்ணிட்டார். இது எனக்கும் அண்ணாமலைக்கு நடுவில் இருக்கிற சமாச்சாரமில் மாநிலத்திற்கு மத்தியிலிருந்து வர வேண்டிய உதவித்தொகை, அதாவது உரிமை தொகை, இந்த நிதி உதவி நம்மளுக்கு வரணும், அதை மட்டும் வக்கு இருந்தால் அதை வந்து வாங்கி தர சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படின்னு வாங்கி தர சொல்லுங்க அப்படின்றார். அதாவது உதயநிதி கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக பேசுவார்ன்னு எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாலேயே கூட உங்கள் அப்பா வீட்டு பணமா அப்படின்லாம் கேட்டாங்க. மறுபடியும் அதான் கேட்டு நிதி ஆமாம், இன்னும் நேற்று கூட அதே தான் திருப்பி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த அளவுக்கு தான் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த காலத்துலேருந்தே கருணாநிதி பீரியட அண்ணாதுரை ஓரளவுக்கு கண்ணியமான பேசக்கூடியவர் தான். அண்ணாதுரை வந்து முதல்வராக இருக்கும்போது அமைச்சர்கள் யாரையுமே இன்க்ளூடிங் கருணாநிதியை கண்ணியமற்ற முறையில் பேச விட மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு கண்ட்ரோல் இருந்தது. ஆனால் கருணாநிதி வந்த பிறகு இதெல்லாம் வந்து டைல்யூட் ஆகி போச்சு. ஏன்னா அவரே வந்து ரொம்ப தவறான வார்த்தை பிரயோகமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இந்திரா காந்திக்கு தலையில் மதுரையில் தலையில் கல்லடிபட்டு ரத்தம் வந்தபோது அந்த ரத்தத்தை கூட கேவலமாக அவர் பேசினார். அதே மாதிரி காமராஜர் மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு என்னென்ன அண்டங்காக்காங்கன்றது, ரஷ்யாவுக்கு எருமை மாமிசம் தான் ஏற்றுமதி பண்ணினோம், இப்போ எருமையே போகுது, இந்த மாதிரியெல்லாம் வந்து காமராஜரை திட்டினார் கருணாநிதி. இப்போ உதயநிதி பேசுகிறது அதே பிளட்டில் தான் வராங்க அவங்களாம். ஆனால் பாருங்கள், அதாவது உதயநிதி பேசுகிற மாதிரி ஒரு பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் பேச மாட்டார். ஸ்டாலின் வந்து ஒரு மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு, அவ்வளோதான். தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாரே தவிர இந்த அளவுக்கு இறங்கி இதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் அவருடைய பங்குக்கு அவரும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள்
நரேந்திர மோடி பிரதமரான பிறகு கூட நரேந்திர மோடி 2019 களவாணி அப்படின்னு சொன்னார். களவாணின்னு சொல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா ஒரு பிரதமர் மோடியை? அதே மாதிரி அப்போல்லாம் உதயநிதி சீன்லேயே இருக்குல்ல, இவர் தானே வந்து கோபேக் மோடி ட்ரெண்ட் பண்ண விட்டது. கோபேக் மோடின்னு சொன்னதனுடைய தாக்கம் தான் 2019 333 வந்தது. அதான் இப்போ சொல்கிறாரு, அது பேர் என்ன, பின்வழியாக திருட்டுத்தனமாக வந்து சிவரெல்லாம் உடச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தெரியுமா, கனிமொழி என்ன சொன்னாங்க, மோடி அதாவது இங்கே கீழே வெள்ளம், கனிமொழி என்ன சொன்னாங்க, மோடி வந்தார், எங்கள் அண்ணன் அங்கே ஆட்சி நடத்துகிறாரு, தரையில் இறங்க கூட மோடி பயப்பட்டார், அப்படியே விமானத்துலேயே எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அதில் கூட ஒரு பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வெள்ளம் இருக்குது, விமானம் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தபோது அப்படி போனார் அவர், அவ்வளோதான். அதை கூட அவங்க வந்து ஒரு பெருமையாக பேசிக்கிட்டாங்க. கோபேக் மோடி அப்படின்னு அவங்க ட்ரெண்ட் பண்ணினதில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்தது, சந்தேகமே கிடையாது. அந்த சமயத்தில் தான் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி முன்னிறுத்துறாரு பிரதமர் வேட்பாளராக. அவங்க கட்சியில் சொல்லாததையே இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன அடிபட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நாடளவில் 52 இடங்களுக்கு மேலே காங்கிரஸ் வெற்றி பெறலைங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இப்போது இந்த கோபேக் மோடி கெட் அவுட் மோடி அப்படிங்கிறதுக்கு வரேன். இப்போது கெட் அவுட் மோடின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், கோபேக் மோடின்னு சொன்ன அதுக்கப்புறமா என்னாச்சு, முதல்வர் பலமுறை பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு, தன்னுடைய மகனை கூட அவரிடம் போய் சந்தித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டன. என்ன அவசியம் உங்களுக்கு? ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டியதானே பிரதமர் மோடியை. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, திராணி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இல்லை, கண்டிப்பாக அது இல்லை. ஏன்னா அவங்கள முறைச்சிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த விதமான வஞ்சனையும் இல்லாமல் மத்திய அரசிலிருந்து ஏகப்பட்ட பணம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 44,000 கோடி ரூபா இந்த வருஷம், போன வருஷத்து பட்ஜெட்டில் அலாட்மெண்ட்டு கல்விக்கு கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபா, 21, 22, 23, 24 4 வருஷங்களில் 1,50,000 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ஸ்கூலில் கழிப்பறை கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு 2,000 கோடி பணம் தரல. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலையா, மத்திய அரசு பணம் தரல. அப்போ உங்கள் பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? 1,50,000 கோடி ரூபா இந்த 4 வருஷமாக தமிழக அரசு எவ்வளவு கல்வித்துறைக்காக செலவு பண்ணிச்சு? ஆசிரியர்கள் சம்பளத்தை தவிர பாக்கி பணம் நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆசிரியர் சம்பளம் வந்து ஓகே, ஓரளவுக்கு அது ஸ்டாண்டர்டாக அக்கௌண்ட்டில் போயிடும், அதில் நீங்கள் தில்முல் பண்ண முடியாது. ஓகே, பாக்கி அமௌண்ட் எவ்வளவு? ஆசிரியர்கள் சம்பளம் வந்து 1,20,000 கோடி ரூபா போயிருக்குன்னு வச்சுங்க, பாக்கி 30,000 கோடி ரூபாயை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கேட்குறோம். அப்படி தான் கேட்போம். அதே மாதிரி இப்போது கோபேக் மோடின்னு சொன்னபோது, கோபேக் மோடிங்கிற அந்த மேட்டரில் இன்றைக்கு வரைக்கும் பிரதம மந்திரி தமிழகத்தை மன்னிக்கவில்லை, டிஎம்கேயை மன்னிக்கவில்லை. ஆனாலும் தமிழகத்திற்கு வந்து எந்த விதமான வஞ்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த லாஸ்ட்டு 2004, 2014 அவங்க வந்து மொத்தமாக மன்மோகன் சிங் அரசில் இருந்தபோது 10 வருஷமாக கொடுத்தது 1,50,000 கோடி ரூபா தான். அதாவது நிதி, அதாவது பட்ஜெட்டை தவிர்த்த மற்ற நிதி கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரிப்பு அதோடைய டபுள் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இப்போது திடீர்னு நீங்கள் வந்து மெட்ரோ 2 நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு பயந்துட்டு இருந்த போது, ஏன்னா ஆல்ரெடி கடன் வாங்கி குமிச்சாச்சுல்ல, தேவையில்லாத செலவுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் கடன் வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. மெட்ரோ 2க்கு பணம் இல்லை அப்படின்னு உடனே அவங்க தான் வந்தாங்க, ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம். 44,000 கோடி ரூபா யார் கொடுத்தது? அதனால் உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியல, இவரெல்லாம் எப்படி ஒரு துணை முதல்வராக இருக்கார் அப்படிங்கிறதே தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக அவர்கிட்ட இல்லை. ஒரு லாங் டேர்ம் பிளேயர் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சா தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ ஒரு லாங் டேர்ம் பிளேயர்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து ரொம்ப வார்த்தைகளில் நிதானம் தேவை. நான் திருப்பி உதயநிதிக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வார்த்தைகளில் ஒரு நிதானம் வச்சுக்கோங்க. தூத்து மேமே நீயா நானா அப்படிங்கிற இந்த போட்டா போட்டிக்கு நீங்கள் போகாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னால் கூட நான் பதிவு பண்ணிருக்கேன், இந்த காதலர் தினம் பற்றியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பேச வேண்டியது இதுதான், அதாவது துறைவாரியான சீர்திருத்தம், ஆசிரியர்களுக்கு இது பணி நிரந்தரம், செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம், எவ்வளவோ சமாச்சாரங்கள் இங்கே இருக்குது.
வேண்டாத செலவினங்கள்லாம் இருக்குது. துறை ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும். நிர்வாக சீர்கேட்டு போயிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிருக்கு. அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும், பேசணும். அண்ணாமலை சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு, விடுங்களேன். ஏன்னா அவர் அண்ணாமலை சொன்னதுக்கு காரணம் இருக்குது. இதில் வந்து யார் தூண்டினாங்க முதல்ல அதை சொல்லுங்கள். இவங்க தான் தூண்டினாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கு ஆல்ரெடி அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு MOU சைன் பண்ணணும், அவ்வளோதான். ஆல்ரெடி டெசிஷன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒன்று. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு நிதி கொடுக்காதுன்னு சொல்லவே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வசதி, அதாவது செலவினங்களில் பணம் கிடைக்காதுன்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க. எங்கே ஹிந்தி திணிக்கிறாங்க? ஹிந்திங்கிற வார்த்தையே அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அதாவது 22 பாஷைகள் இருக்குது. இந்திய மொழிகள் 14 போட்டுட்டு மற்ற மொழிகள் ருஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸு, ஜெர்மன் அதெல்லாம் போட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு மொழி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கே தவிர ஹிந்தியை படிங்க சொல்லவே இல்லை சார். இவங்களுக்கெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியே தெரியாது சார். இவங்கெல்லாம் வந்து இப்போ பிறந்து இப்போ வளர்ந்து நல்ல சௌகரியமான வாழ்க்கையை அனுபவிச்சவங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது. 1965 பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். எனக்கு தெரியும், நான் கிளாஸில் இருந்தேன். என் கிளாஸில் கல் வந்து விழுந்துச்சு. ஹிந்தி முதல் கிளாஸு, என்னுடைய கிளாஸ் கல் வந்து விழுந்தது, க்ளோஸ் பண்ணிட்டோம். மதுரையில் கிட்டத்தட்ட 30-40 பேர் செத்து போனாங்க. அந்த கலவரம் திருச்சியிலேருந்து மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போது பக்தவச்சலம்ங்கிற மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். எதிர்க்கட்சி வந்து இந்த ரொம்ப எதுகை மோனையோடு பேசக்கூடிய, ரசனையற்று பேசக்கூடிய அண்ணாதுரை, கருணாநிதி அவங்களாம் தான் இதை வந்து முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 68-69 அந்த மும்மொழி கொள்கைங்கிறது வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நேரு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதை ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 2019 வரைக்கும், 2004, 2014 கூட இவங்க வந்து அங்கே இருந்தபோது ஒரு புதிய கல்விக் கொள்கையை அவங்க பண்ணியிருந்தாங்க மன்மோகன் சிங் பீரியடில். அப்போது கூட இவங்க அதை பற்றி சொல்லலை. அப்போவும் பி. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கூட மும்மொழி கொள்கை தான் இருந்தது, ஹிந்தி தான் இருந்தது. 2019 வரைக்கும் ஹிந்தி தான் படிக்கணும்னு இருந்தது. அதில் நரேந்திர மோடி வந்த பிறகு தான் ஹிந்தி எதுக்கு படிக்கணும், அவங்க தாய்மொழியில் படிக்கட்டும், இங்கிலீஷில் படிக்கட்டும், மூணாவதாக ஏதாவது ஒரு மொழியில் படிக்கட்டும். நீங்கள் திராவிடர் தானே, திராவிடர்னு சொல்கிறீங்கல்ல. திராவிடர் என்பது ஒரு நிலப்பரப்பு. அதில் வந்து தமிழ், மலையாளம், கன்னடா, துளு, மராட்டி இவ்வளோ பாஷைகள் இருக்குது. ஏன் தெலுங்கு படிக்கக்கூடாது, ஏன் மலையாளம் படிக்கக்கூடாது? அதைத்தானே பிரதமர் கேட்குறாரு. நீங்கள் திராவிடர்னு சொல்லிக்கிறீங்களே, அப்போ திராவிட நாடுல இவ்வளோ மொழிகள் இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு மொழி தானே படிக்க சொல்கிறாரு. ஹிந்தியை படிக்கவே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது இது பொய் பிரச்சாரம் இல்லையாது. அப்போ கோபம் வருமா வராத அண்ணாமலைக்கு? நீங்கள் வந்து தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் வந்து 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி பட்ஜெட்டை போட்டுவிட்டு 1000 கோடி அவன் கொடுக்கல, அதனால இங்கே வளர்ச்சி திட்டம் நின்று போச்சு, மக்கள் நல திட்டம் நின்று போச்சுன்னு சொன்னா ஏமாத்த வேலை இல்லையா? அதுதான் கோபம் வருது. பிரச்சனையை மடை மாத்துறாங்க, அதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை மடை மாத்துறதே கிடையாது. பிரச்சனைக்குள்ளேயே தான் அண்ணாமலை இருக்கிறாருங்க. எங்க பேசுறீங்க? அண்ணாமலை பிரச்சனையே இன்னும் அப்படியே லைவா வச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணல. இனிமேல் இந்த ஸ்டவ் ஆஃப் ஆகாது. அவர் முதலே சொல்லிட்டார்ல, 2026 மும்மொழி கொள்கையே முன்னே கொண்டு போய் தான் தேர்தல் போட்டியிட போகிறோம் அவர் சொல்லிட்டாரு. வாங்க, இப்போ 1965 இவங்க ஜெயிச்சிட்டாங்க. 67 இன்னைக்கு 67, இன்னைக்கு 2025, 60 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நிலவரமே வேற. 30 லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஐசிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிக் ஸ்கூலு எல்லாத்துலேயுமே 30 லட்சம் குழந்தைங்க வந்து ஹிந்தி தான் படிக்குதுங்க. 56 லட்சம் குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிறாங்க, அவங்க வேற ஹிந்தி படிக்கிறாங்க. இதை தவிர 3 லட்சம் பேர், 3,30,000 பேர் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி கற்றுக்குறாங்க. நானும் எங்கள் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் தான் நான் கல் வந்து விழுந்து சொன்னேன். நான் என்ன மலைக்கோட்டைக்குள்ளே ஒரு இடத்துல ஹிந்தி பிரச்சார சபாவோட ஆஃபீஸ் இருந்துச்சு, அங்கே போயிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டு வந்தேன். அதுதான் என்னுடைய இதில் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது பின்னாளில். நவ் இவர் சொல்கிறாரு, பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது அப்படின்னா, வரும் காலத்தில் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பதவிகளில்
20% பதவிகளுக்கு இந்தியர்கள் தான் போகணும் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் மும்மொழி கொள்கை இல்லை, பன்மொழி கொள்கை தான் படிக்கணும். நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட் படிங்க, இது படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க, ஜெர்மனி படிங்க, சைனீஸ் படிங்க, ஜப்பானீஸ் படிங்க, எல்லாமே படிச்சுட்டு போட்டோங்கிறேன் நான். இல்லை உங்கள் பையன் மட்டும் ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் படிச்சுட்டு அமெரிக்கா இதில் யூரோப்பில் போய்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். வோக்ஸ்வானில் பெரிய வோக்ஸ்வான் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கிறான். என் பையன் படிக்க வேண்டாமா? நீ யார் என்னுடைய பையனுடைய படிப்பை பற்றி பேசுகிறதுக்கு? என்னுடைய பையன் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறது ஆஸ் அ பேரண்ட் நான் தான் டிசைட் பண்ணணும். நீ யார் டிசைட் பண்ணுறதுக்கு? இதான் கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்களே. என்ன வேணால் ட்ரெண்ட் பண்ணட்டும். கெட் அவுட் மோடி, அதுக்கப்புறமா வேறு ஏதாவது மோடி, எல்லாமே ட்ரெண்ட் பண்ணட்டும். நீங்கள் எவ்வளவு மோடியை அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு தான் இன்னும் பவர் ஜாஸ்தியாகமே தவிர அவருக்கு பவர் குறைய போகிறதில்ல. இது குன்றி போக போகுது. இப்போ டிஎம்கே வந்து இப்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட் லெவலுக்கு இவங்க தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை உள்ளே வராரு. அண்ணாமலை மேலே எந்த தப்பும் கிடையாது. அண்ணாமலையுடைய 2 ஆடியோ, முந்தா நாள் ஆடியோவும் கேட்டேன், நேற்றுக்கு ஆடியோவும் கேட்டேன். ரொம்ப பிரமாதமாக தெளிவாக துல்லியமாக பேசியிருக்கிறாரு. அவர் கொடுத்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு வக்கு இருந்துன்னு சொன்னால் அண்ணாமலை கொடுத்த டேட்டா தவறுன்னு சொல்லட்டும். அவர் தான் சொல்கிறாருல்ல, மொத்த தமிழ்நாடு கல்வி இவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி கூட திருமாவளவனுடைய ஒரு வேளாச்சேரியில் அந்த ப்ளூ ஸ்டார் கல்வியில் நிர்வாக குழு தலைவராக இருக்கிறார் அவர். அப்புறம் இரட்டை வேடம் இல்லையா அது? அப்புறம் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க சார்? இதைத்தான் 1965 எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இருக்கல. அதாவது நீங்கள் இந்தி எதிர்ப்புன்னு ஆரம்பித்த போது எதிர்ப்பு குரல் கொடுக்கவோ கண்டன குரல் கொடுக்கவோ இந்திக்கு ஆதரவாக பேசவோ ஆளுகள் இருக்கல. நான் என்ன மாதிரி தான் சின்ன பசங்க தான் இருந்தோம். சரி, எங்களுக்கு வந்து அவென்யூ வேறே இருக்குது. தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபாவை படிக்கலாம், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் ஆண்டி சொல்லி கொடுப்பாங்க, அங்கவே நாங்கள் கற்றுக்குவோம். இன்றைக்கி தெருவாக போர்டு போட்டிருக்கான், ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? மடிப்பாக்கத்தில் வந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் பண்ணி போட்டிருக்கான். ஸோ அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. நீங்கள் என்ன பண்ணினாலும் ஸோ அண்ணாமலை வந்து தப்பு பண்ணலை. அண்ணாமலை வந்து உள்ளுக்குள்ளே வராரு, உண்மையை எடுத்து உரைக்கிறாரு. அதனால் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே டிஎம்கே தான். டிஎம்கே குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 பேர் தான் அதுக்கு காரணம். அதுக்கு தான் அண்ணாமலை எதிர்வினை ஆற்றிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு இவர் இப்போ எதிர்வினை ஆற்றுறாரு. இப்போ இப்படியும் நீயா நான் போய்கிட்டே இருக்கோம். அறிவாலயத்துலேருந்து ஒரு செங்கலாக உருவேன்னு சொன்னார்ல, இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. அதாவது அறிவாலயம் செங்கல் உருவேன்னா அது இங்கே செங்கல் இருக்குது, இப்படி உருவது கிடையாதுங்க. அதாவது உங்களுடைய அந்த பிம்பம் இருக்குது இல்லையா, அந்த பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு வராரு. ஞாபகப்படுத்திங்க, 2021 22 ஆரம்பத்துலையோ பிப்ரவரி மாதம் 22 அவர் சொல்கிறார் அண்ணாமலை, டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு நடுவில் இருக்கிற ஃபேமிலி, அதை சுற்றி நிறையா லேயர்கள் இருக்கும். வெங்காயத்தை ஒவ்வொன்றா உரிப்போம் பாருங்கள், அது மாதிரி வெங்காயத்தோலை உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு தோலாக உரித்து ஊடகங்கள் முன்களப்ஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல, முன்களப்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பென்ஷன் கொடுக்குறீங்க, மற்ற சலுகைகள் கொடுக்குறீங்க, தேவையே கிடையாது, உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவங்க ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவன் உங்கள் புகழ் பாடின்னு இருக்கான், அதனால நீங்கள் அது கொடுக்குறீங்க. அப்பட்டமான, அதாவது மொத்த ஊடகத்தையுமே திமுக ஊடகமாக மாற்றுவதற்கான முயற்சி. எப்படி ஆர்எஸ் பாரதி வந்து மொத்த நீதித்துறையும் டிஎம்கே நீதித்துறையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணினாரோ, எப்படி கருணாநிதி மொத்த அதிகார வர்க்கத்தையுமே டிஎம்கே அதிகார வர்க்கமாக மாற்ற முயற்சித்தாரோ அதே தான் இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் வந்து அவர் அண்ணாமலை சுட்டி காமிக்கிறாரு. ஸோ இதில் வந்து அண்ணாமலை ஆரம்பிக்கலை, இவர் ஆரம்பித்தார், அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, அவருக்கு இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அந்த முன்களப்ஸ் அப்படிங்கிற அந்த இது உடஞ்சி போச்சு இப்போது. அதாவது இப்போது ஊடகவியலாளர்களுக்கே தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ரெண்டாவது லேயர் அவங்களோடது இந்த பத்திரிகைகள், அவங்களையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கடைசியில் தனித்து விடப்பட போவது இந்த குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது நடக்கத்தான் போகிறது. அதாவது 2026க்கு முன்னால் இது மாதிரி பல வான வேடிக்கைகள் நடக்கும். கடைசியில் பாதிக்கப்பட போவது டிஎம்கே மட்டும்தான். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.